ஆக்சுவலா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அஸ்வினின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அது கேதுவுடைய நட்சத்திரம். அடுத்து வந்து பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம். எப்பவுமே கேது திசைக்கு அப்புறம் சுக்கிர திசை. அடுத்து கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம். சுக்கிர திசைக்கு அப்புறம் சூரிய திசை. ஸோ திசையினுடைய ஆர்டர்ல நட்சத்திரங்கள் இல்லை. நட்சத்திரங்களுடைய ஆர்டர் வச்சுதான் இவங்க திசை அப்படின்ற அந்த கான்செப்டே உருவாக்கி இருக்காங்க. ஆனா ஃபோக்கஸ் வந்து எங்க போகும்னா, பிறப்பு ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன்ஸனுடைய அதை வச்சு ஃபோக்கஸ் போகும். ரெண்டாவது இந்த டிரான்சிட்ல பிளானட்ஸ் சுத்திட்டே இருக்குல்ல, ஆமா, ஸோ அதை வச்சுதான் உங்களுக்கு ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கும். இன்னொன்று தசாபதி. இந்த 3 விஷயத்தை நோக்கி தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் போகும். இந்த 3ஐயும் தாண்டி உங்களுக்கு இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றீங்க, அதை செய்யலாமா வேண்டாமா, அது சரியா தப்பா அப்படின்றது தெரியணும்னு வச்சுக்கோங்க. கைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து பிளானட்டரி பொசிஷன்ஸ், அப்புறம் இந்த பிளானட்ஸ் 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை தாண்டி நட்சத்திரங்கள் தான் வந்து அதனுடைய உண்மையான கான்செப்டை வந்து சொல்லும். உங்களுக்கு இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றீங்க, அதை செய்யலாமா வேண்டாமா, அது சரியா தப்பா அப்படின்றது தெரியணும்னு வச்சுக்கோங்க. கைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து பிளானட்டரி பொசிஷன்ஸ், அப்புறம் இந்த பிளானட்ஸ் 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை தாண்டி நட்சத்திரங்கள் தான் வந்து அதனுடைய உண்மையான கான்செப்டை வந்து சொல்லும். ஏன் அப்படின்னா நட்சத்திரங்களுக்கு சுழற்சியே கிடையாது. கிரகங்களுக்கு சுழற்சி இருக்குல்ல, ஆமா, ஓகேங்களா. இவங்க பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு சொல்றாங்களே, அப்ப விரிவடையுதுன்றது உண்மைன்னா நட்சத்திரமும் சுழண்டு தானே இருக்கும். ஆனா ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நட்சத்திரங்களுக்கு நம்ம நாட்கள் சுழற்சியை வைக்கல.